ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரிபிள் எக்ஸல் அளவுள்ள ஒரு குர்த்தியை எப்படி எக்ஸல் அளவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியான மெத்தடில் தாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கை ஆம் ஹோல் எல்லாம் ஒரு ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே நான் மிஷினில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஷோல்டர் எல்லாம் இதுக்கப்புறம் எப்படி உடம்ப வந்து நம்ம பிடிக்கிறது ஈஸியான மெத்தடில் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது ஹைட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து ட்ரிபிள் எக்ஸல் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா அவங்க உடல் சுற்றளவு பார்த்திங்கன்னா எக்ஸல் அளவு தான் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம கை சைடு இல்லை அந்த இடுப்பு சைடு நம்ம தையல் போட போட என்ன ஆகும்னா அந்த ஷேப்பே மாறி போயிடும், இல்லை சுருட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆம் ஹோல் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள் ஷோல்டரும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டரும் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த அகலத்தையும் இந்த மெத்தடில் நம்ம பிடிக்கும்போது ஹிப் சைஸு, கழுத்து, ஷோல்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு நான் வந்து கையோட அகலத்தை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அளவு டாப் வச்சு நான் தையல் அளவு குறிச்சிக்கிறேங்க, கை அளவு. ஆக்சுவலாக இந்த டாப்பும் கூட நான் அந்த மெத்தடில் தைச்சது தான். வேர் பண்ணும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அதே அளவு நான் இப்போ கை அளவு அதை வச்சு நான் குறிச்சிக்கிறேன். கைக்கு மட்டும் நம்ம வந்து இதில் இருக்கிற அளவு இதில் கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவு பிடிக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் பிடிச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற துணி தேவையில்லைன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் மார்க் பண்ணிட்டேன். இதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அகலம் எவ்வளோ இருக்கோ அங்கங்கே நீங்கள் அளவு வச்சு அந்த தையலை போட்டுக்கோங்க. உடம்பு சுற்றளவு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி பண்ணி நம்ம எப்படி ஒரு சுடிதார் தைக்கும்போது எப்படி நம்ம தையல் போடுவோமோ அது மாதிரி பக்கத்துலேயே ஒரு தையல் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம பிரியாமல் வர்றதுக்காக இந்த தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே நான் அந்த கை சைடும் போட்டுக்கிறேன். கை பக்கம் தையல் போடும்போது நான் 2 ஸ்டிச் போட்டுக்கிட்டேங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அது மாதிரி ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோ எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். இன்னொரு சைடு கையும் நான் குறிச்சிக்கிட்டு அதே மாதிரியே நம்ம கை எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நேராக தையல் போட்டுக்கோங்க. உடம்புக்கிட்ட வரும்போது நம்ம சுடிதாரில் எப்படி ஒரு தையலுக்கு இன்னொரு தையலுக்கு இடைவெளி விடுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரெடிமேட் டாப்னும் போது நம்மளுக்கு வந்து அதில் தையல் வந்து பெரிய தையல் தான் இருக்கும். அதுக்காக நம்ம பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த தையல் போட்டுக்கிட்டோம். இதுக்கப்புறம் தாங்க நம்ம ஷோல்டர்லேருந்து பிடிக்கிற மெத்தடு. ஃபஸ்ட்டு நல்லா டாப்பை இழுத்து விட்டு நீங்கள் வந்து முடிஞ்சால் சென்டர் பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் பூக்கள் வந்து லைனாக வரும், கோடு வரும், இல்லை ஏதாவது ஒரு டிசைன் வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் நேர்கோடாக பிடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பூ மாறி மாறி தான் இருந்தது. இப்போ அளவு டாப்பு வச்சு காமிச்சேன் இல்லையா, அளவு டாப்பில் வந்து ஒவ்வொரு சைடுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு பக்கம் நம்ம பிடிக்கிற மாதிரி இருந்தது. இதை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த சைடில் பிடிச்சோம்னா அந்த சுடிதாரே போடுற மாதிரி இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிருக்கேன். அதே மாதிரியே இந்த பக்கம் ஷோல்டரில் இருந்தும் நான் பிடிச்சிட்டு அதை எப்படி இன்ச்சு டேப்பால் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் வந்து இதில் முன்பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு லேஸ் மாதிரி இருந்தது. நான் அதை சென்டராக வச்சுக்கிட்டு அதிலேருந்து 6 இன்ச்சு ஒரே மாதிரி 6 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுட்டு கூட நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமானா இல்லை, ஒரு சிலதில் வந்து நீட்டாக கோடு லைனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது பூக்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதை கூட நம்ம வந்து கரெக்டாக நம்ம அதை சென்டராக வச்சுக்கிட்டு அது மேலேயே நம்ம தையல் போடுற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும்.
கீழே சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியாக இருந்ததுன்னா கம்மியாக பிடிச்சி விட்டுறலாம். அப்படி இல்லை கீழேயும் நம்மளுக்கு அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு கூட கீழே பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் மேலே பிடிக்கிற அளவுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்காது. அதை விட ஒரு நம்ம எப்படியும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பாருங்கள் உங்களுக்கு கோடு போட்டே காமிக்கிறேன். அந்த கோட்லேயே நம்ம தையல் போடுற மாதிரி 1 இன்ச்சுனா 1 இன்ச் அளவு இந்த சைடு நம்ம தையல் பக்கம் விட்டுட்டு அந்த கோட்லேயே தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக வரும், கிராஸாக ஆகாமல். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடு 2 சைடுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அளவு டாப்பை வச்சு இப்போ வரைக்கும் நான் பிடிச்சது எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அளவு டாப்போட அகலமும் இந்த இப்போ நம்ம மார்க் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மெட்டீரியலோட அகலமும் பாருங்கள் அப்படியே கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கீழே பாருங்கள், கீழே பகுதியில் திரும்பவும் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக 2 இன்ச் வர மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து இந்த உள்ள தையல் போட்டிருக்கிறது வெளியில் தெரியாது. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு அயன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அப்படியே கரெக்டாக இருக்குது. அதுவே நீங்கள் கீழே நம்ம இன்னும் தைக்கலை, அந்த சைடை காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு சைடும் 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு லூஸ் தெரியும். இதில் பாருங்கள் ஷோல்டரோட அகலமும் இதில் நம்மளுக்கு கம்மியாயிடும். கழுத்தும் லூஸாக தொங்காமல் கரெக்டாக நம்மளுக்கு கழுத்தும் வந்துடும். 4 சைடும் நம்ம போட போகிறோம். முன்பக்கம் 2 பின்பக்கம் 2. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைடில் பாருங்கள் என் கை இருக்கிற பக்கம் 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வந்து லூஸ் இருக்குது. நம்ம இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேலால் வரைஞ்சி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம திரும்ப தையல் போடும்போது இது கரெக்டாக இந்த அளவு சுடிதார் அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும், அளவு டாப் அளவுக்கு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதில் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நம்ம அந்த கோடு போட்டோ காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கு நேராக வச்சு தையல் போடலாம். தையல் போட்டால் சுடிதார் வந்து பர்ஃபெக்டாக நம்ம போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஷோல்டர்லேருந்து நீங்கள் மேலே எவ்வளோ 1 இன்ச்சு விட்றீங்கன்னா அதே 1 இன்ச்சை கணக்கு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பாருங்கள். கிராஸாக போயிட்டிங்கன்னா ஷேப் நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணி ஒரு ஸ்கேலால் கூட நீங்கள் கோடு போட்டுக்கிட்டு போடலாம். அப்படி இல்லை அதில் இருக்கிற பூக்கள் இல்லை கோடு இந்த மாதிரி லைன் வரும், இந்த விஷயங்களை அப்படியே நேராக நம்ம ஒரே லைனாக அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னாவே போதும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு சுடிதாருக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்கலாம். சுடிதார் வந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக தைச்சி கொடுத்துர்லாம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கும். அவங்களுக்கெலாம் அவங்க அளவே எடுத்தாலும் கூட நம்ம பிடிச்சாதான் போட முடியும் அவங்களால. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஷேப்பும் பார்த்திங்கன்னா மாறாமல் கச்சிதமாக இருக்கும். பாருங்கள் நான் முன்பக்க பின்பக்க ஷோல்டரில் பிடிச்சிட்டேன். இப்போ முன்பக்க ஷோல்டர்லேருந்து அதை அப்படியே கொண்டு வரேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு நான் ஸ்கேலில் கோடு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பகுதி டாப்போட 4 பக்கமும் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தேவையான அளவு இதில் ஈஸியாக கிடச்சிடும். டாப்பும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும். வேர் பண்ணும்போது ஒரு அயன் மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியவே செய்யாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னோடய அளவு டாப் அளவுக்கு இந்த சுடிதார் வந்து நான் பர்ஃபெக்டாக அந்த டாப்பை பிடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.